கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபிப்போமா என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் கூட நம்ம ஒரு முக்கியமான துறைக்காக ஜெபிக்க போறோம். அதுதான் மருத்துவத்துறை. மருத்துவத்துறை ஒரு முக்கியமான துறை. அநேக ஜனங்களின் ஜீவன்களை பாதுகாக்கிற ஒரு துறை. வயது வித்தியாசம் இல்லாமல் அநேகருக்காகவும் சேவைகளை செய்கிற ஒரு துறை. கொரோனா காலகட்டத்துல உலகமே முடக்கப்பட்டிருந்த போதும் கூட தங்களுடைய ஜீவனையும் பார்க்காமல் சேவை செய்த ஒரு முக்கியமான துறை மருத்துவத்துறை. இன்றும் கூட நம்ம மருத்துவத்துறையில் நடக்கிற சில விஷயங்களை அறிந்து கொண்டு நம்ம அதுக்காக ஜெபிக்க போறோம். சமீப காலமாக மேற்கத்திய நாடுகள்ல ஏற்படுற போர்னால எல்பிஜி கேஸ், பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்கள் தட்டுப்பாடு ஃபேஸ் பண்ணி கொண்டு வருகிறது. இது மட்டும் அல்லாம மருத்துவத்துறையிலையும் ஒரு முக்கியமான கேஸான ஹீலியம் கேஸ் ஒரு தட்டுப்பாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹீலியம் கேஸ்னா என்ன, அதோட பயன்கள் என்ன, அது குறையறனால நம்ம என்னென்ன ஃபேஸ் பண்ண போறோன்றத பத்தி இங்க நிறைய அறிந்து கொண்டு நம்ம அதுக்காக ஜெபிக்க போறோம். லிக்விட் ஹீலியம் என்ற இந்த கேஸ் ஒரு லோ பாய்லிங் பாயிண்ட் கொண்டு ஒரு லோ டென்சிட்டி கொண்டு எரிகிற ஒரு கேஸ். இது தொழில்நுட்பங்கள், மருத்துவத்துறை மற்றும் அறிவியல் போன்ற இடங்கள்ல பயன்படுகிற ஒரு கேஸ். நம்ம நிறைய பேரு மெடிக்கல் ஃபீல்ட்ஸ், ஸ்கேன் சென்டர் என்ற இடங்கள்ல வேலை செய்து கொண்டு வருகிறோம். நம்ம எல்லாருக்கும் இந்த லிக்விட் ஹீலியம் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா பொதுமக்களுக்கு இந்த ஹீலியம் என்ற ஒரு பெயர் ஒரு புதுமையான பெயர்னாகவே தோன்றலாம். ஹீலியம்னா என்ன, அதனோட பயன்கள் என்ன, இந்த ஹீலியம்ல குறைபாடு ஏற்படும் போது நம்ம என்னென்ன விளைவுகளை சந்திப்போம்னு இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். ஹீலியம் என்ற இந்த கேஸ் ஒரு சுவையற்ற, மணமற்ற, நிறமற்ற, எரியாத, நச்சுத்தன்மை இல்லாத ஒரு இன்னர்ட் கேஸ்ன்னு சொல்லலாம். சூரியன்ல ஹைட்ரஜனுக்கு அடுத்தபடியாக அதிக அளவுல இருக்கிற ஒரு கேஸ் இந்த ஹீலியம் கேஸ். அதனாலேயே இதுக்கு சூரியன் என்று ஒரு பொருளும் உள்ளது. இது கிரேக்க மொழியில ஹீலியோஸ் என்று கூறப்படுகிறது. இந்த ஹீலியம் கேஸ் லோ பாய்லிங் பாயிண்ட், லோ டெம்பரேச்சர் கொண்ட ஒரு கேஸ். இது லோ டெம்பரேச்சர்ல லிக்விடா மாறக்கூடிய ஒரு கேஸ். இந்த ஹீலியம் கேஸை எப்படி வருதுன்னா, நேச்சுரல் கேஸஸை பர்ன் பண்ணும் போது இது ஒரு செகண்டரி பை ப்ராடக்டா இந்த ஹீலியம் கேஸ் வருது. இந்த ஹீலியம் கேஸ் எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கலாமா? இது எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷின்ஸ்ல பயன்படுது. இந்த புற்றுநோய் மற்றும் அதிக நோய்களை கண்டறிகிற ஒரு மிஷினா எம்ஆர்ஐ மிஷின் திகழ்கிறது. இந்த எம்ஆர்ஐ மிஷின்ஸ்ல யூஸ் பண்ற மேக்னட்ஸை கூல் பண்ற ஒரு கேஸா இந்த லிக்விட் ஹீலியம் இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சபடி லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ்ல இந்த ஹீலியம் கேஸ் பயன்படுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச லேசர் ஐ சர்ஜரிஸ்ல இந்த ஹீலியம் கேஸ் இருக்கு. கார்டியோ பல்மரி பம்ப்ஸ்ல கூட இந்த ஹீலியம் கேஸை பயன்படுத்துறாங்க. இது மட்டும் அல்லாமல் 80% ஹீலியம், 20% ஆக்சிஜனை மிக்ஸ் பண்ணி டீப் சீ டைவர்ஸ் அவங்க ஆக்சிஜன் சப்ளிமெண்ட்ஸ்க்கு இதை எடுத்துக்கிறாங்க. ஆக்சிஜனோட ஹீலியம் மிக்ஸ் பண்ணும்போது அது ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு கேஸா கூட திகழுது. இந்த ஹீலியம்ல தட்டுப்பாடு வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை சந்திப்போம். எம்ஆர்ஐ மிஷின்ஸ், எம்ஆர்ஐ ஸ்கேனிங் சென்டர்ஸ் அவங்களோட விலையை அதிகரிப்பாங்க. இதனால அவங்க நிறைய அவங்களோட வெயிட்டிங் டைம் அதிகரிக்கும். அதனால அவங்க டிசீஸ் ப்ராக்ரெஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் கூட போகலாம். சில டிசீஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் மூலியமாக தான் டயக்னோஸ் பண்ண முடியும்னு இருந்தால் நம்ம அதை டயக்னோஸ் பண்ணாமல் எப்படி ட்ரீட்மெண்ட்குள்ளே போகிறது? அது நார்மல் டிசீஸஸாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு வேளை கேன்சராக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம அதுக்காக ஜெபிக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜில் இந்த ஹீலியமையும் ஆக்சிஜனையும் கலந்து அதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதில் தட்டுப்பாடு ஏற்படும் போது அவங்க இருக்கிறதே ஒரு ஃபைனல் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தும். நம்ம நாட்டில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கேனிங் சென்டர்ஸ் இருக்குது, நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்காகலாம் யார் உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பா? நாம தானே ஜெபிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நினைவில் வைத்துக்கொண்டு பாரப்பட்டு இதுக்காக நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக எம்ஆர்ஐ ஸ்கேனிங் சென்டர்ஸில் அதோட மிஷின்ஸை கூல் பண்ணுறதுக்கு இந்த ஹீலியம் கேஸ் யூஸ் ஆகுது. ஸோ அதில் ஒரு குறைபாடு ஏற்படக்கூடாது. நம்ம அதுக்காக ஜெபிக்கணும்.
மட்டுமல்லாமல் அதில் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதனால் நடக்க போகும் கால விரயங்கள் மற்றும் அதனால் ஒரு வெயிட்டிங் பீரியட் பேஷண்ட்ஸ்க்கு அதிகரிக்கும். ஸோ அதனால் சில பேஷண்ட்ஸ் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ்க்கு கூட ப்ராக்ரெஸ் ஆகி போகலாம். இதனால் எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரம் ஏற்படும், டிசீஸ் சிவியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதையும் நம்ம கருத்தில் கொண்டு நம்ம ஜெபிக்கணும். ஸோ எம்ஆர்ஐ மிஷின்ஸ்க்காக முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். அது அதனால் ஏற்படுற கால விரயங்கள், அதனால் ஈவன் மரணங்கள் கூட ஏற்படலாம் அந்த டிசீஸ் ப்ராக்ரெஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறதுனால. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நினைவில் கொண்டு நம்ம முதலாவதாக எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷின்ஸில் யூஸ் பண்ணப்படுற இந்த லிக்விட் ஹீலியமில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது. அதனால் நம்ம மக்கள் யாரும் பாதிப்புக்குள்ளாகக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். அடுத்தபடியாக இந்த ஆஸ்மா போன்ற நுரையீரல் லங் டிஸார்டர்ஸில் இந்த ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணப்படுது. ஸோ இதில் எந்த ஒரு தட்டுப்பாடும் ஏற்படக்கூடாது. அதனால் என் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸில் இருக்க பேஷண்ட்ஸ் யாரும் அதனால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். லாப்ரோஸ்கோப்பி, கண், கார்டியோ பல்மனரி பம்ப்ஸில் இது யூஸ் பண்ணப்படுது. ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ், ஐ சர்ஜரிஸ்லாம் அவங்க பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அவங்க சர்ஜரி பண்ண முடியாமல் போகிறனால அவங்களோட டிசீஸ் ப்ராக்ரெஸ் ஆகி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு உடலில் இன்னும் கூட வேறு ஏதாவது அவங்க சர்ஜரி பண்ணாமல் இருக்கனால வேறு ஏதாவது அவங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எம்ஆர்ஐ ஸ்கேனிங் மிஷின்ஸ், செகண்டரியாக இந்த சர்ஜரிஸ்க்காக லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ், ஐ சர்ஜரிஸ் மற்றும் எந்தெந்த சர்ஜரிஸில் ஹீலியம் கேஸ் யூஸ் பண்ணப்படுதோ அந்த சர்ஜரிஸில் எந்த விதமான ஒரு பற்றாக்குறையோ இந்த ஹீலியம் கேஸோட தட்டுப்பாடு ஏற்படக்கூடாதுன்னு நம்ம அதை கருத்தில் வச்சு ஜெபிக்கணும். இது எல்லாமே மேன்மேடாக இருக்குது. இதற்கு பின்னாடி பல பொல்லாத மனிதர்கள் செயல்படுறாங்க. அவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படணும். கர்த்தர் சீக்கிரமாக அவங்க எல்லாரையும் ரிவீல் பண்ணணும்னு நம்ம ஜெபிக்கணும். அவங்க பின்னாடி அவங்கள செயல்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படணும். நாம் இது எல்லாத்தையும் கருத்தில் வைத்து ஜெபிக்கலாம். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஹீலியம் தட்டுப்பாடு குறித்து அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம்ல. இப்பொழுது அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. தற்போது காணப்படுகிற இந்த போர் சூழல்கள் நிமித்தமா ஏற்பட்டிருக்கிற இந்த ஹீலியம் தட்டுப்பாடுக்காக நாங்கள் உடைய சமூகத்தில் நிற்கிறோம் சுவாமி. இது நிமித்தமா மருத்துவத்துறையில் அநேக பாதிப்புகள் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் இந்த பற்றாக்குறையை மாற்றி போடுங்கப்பா. இது நிமித்தமா எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் எடுக்கிறதுல அநேக குறைகள் வரும், அதில் கால தாமதங்கள் ஏற்படும் சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோமே தகப்பனே. அப்பா, நாங்கள் உங்கள் பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஜனங்கள் தங்களுடைய நோய்களை கண்டறிவதிலோ அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலையோ எந்த விதத்திலையோ கால தாமதங்கள் வந்துடக்கூடாது. இந்த ஹீலியம் தட்டுப்பாடு நிமித்தமா ஜனங்களுடைய ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் நீங்க மனம் இறங்குங்க. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுங்க. இந்த ஹீலியம் தட்டுப்பாடை கர்த்தர் நீர் முற்றிலுமாக மாற்றி போடும்படிக்காக உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி நம்ம மத்தியில் இருக்கிற டாக்டரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கும் தேவனே, ஆண்டவரே இப்பொழுது கூட ஆண்டவரே சமீபத்திய போரினால் ஏற்பட்டிருக்கிற ஹீலியம் தட்டுப்பாடுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்கள் மருத்துவத்துறையில் ஹீலியத்தின் பயன்பாடு அநேகமாக இருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே, அதன் தட்டுப்பாடு நிமித்தம் எங்கள் மருத்துவத்துறையில் எவ்வளோ பாதிப்புகள் உண்டாகுமே தகப்பனே. ஆண்டவரே, ஜனங்களின் உயிருக்கு கூட ஆபத்தாக முடிகிற நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறே தகப்பனே. ஆண்டவர் எங்கள் தேசத்தின் மேலே கண்ணோக்குங்க. ஆண்டவர் எங்கள் மேலே இரக்கம் செய்யுங்க தகப்பனே. இந்த காரியங்களுக்காக நாங்கள் உத்தரவாதம் பண்ணி இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரை விசேஷமா ஆண்டவரை ஹீலியம் வைத்து செயல்படுகிற அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர்ஸ் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஸ்கேன் சென்டர்ஸ் மேலே மனம் இறங்கு தகப்பனே. ஆண்டவரே, ஹீலியம் எல்லா சென்டர்ஸ்க்கும் கிடைக்கணும் ஏசப்பா. எந்த ஒரு தட்டுப்பாடு வந்துடவே கூடாது ராஜா. ஆண்டவரே, அந்த ஸ்கேன் சென்டர்ஸில் ஹீலியம் தட்டுப்பாடு நிமித்தம் ஆண்டவரே இன்ஃப்ளேஷன் ஏற்படுமே, விலைகள் உயர்றப்போ ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் அந்த ட்ரீட்மெண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது தகப்பனே. ஆண்டவரே, வெயிட்டிங் டைம்ஸ் அதிகமாகும், இன்னும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுமே தகப்பனே. அந்த சூழ்நிலைகள்லாம் எங்கள் தேசத்தில் வரவே கூடாது ஏசப்பா. அந்த சூழ்நிலைகள் கர்த்தர் மாற்றி போடுவீராக. உமாலை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்க மேல மனமிறங்க ராஜா. ஆண்டவரே, எங்க தேசத்தில் ஆண்டவரே ஹீலியம் தட்டுப்பாடு வந்துடவே கூடாது தகப்பனே. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. கர்த்தர் அப்படி செய்யப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.
நன்றி தகப்பனே. அப்பா கத்த நீர் எங்க ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆஸ்துமா மற்றும் அநேக சுவாச பிரச்சனைகளுக்கு இந்த ஹீலியம் தான் ஒரு உயிர்காக்கும் மருந்தா இருக்குது தகப்பனே. இந்த ஹீலியத்துல தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னா அது அநேக ஆஸ்துமா பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றதுல அப்பா அதுல தடை வந்துருமே சுவாமி. அது நிமித்தமா அநேகருடைய ஜீவன் பறிபோகிறதற்கு வாசல் உண்டாயிருமே அப்பா. நாங்க இந்த வேலையில அப்படியே சமூகத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இது நிமித்தமா மருத்துவத்துறையில ஜனங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ல எந்த தடையும் வந்துடக்கூடாது. எந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸும் அப்பா எந்த சுவாச பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட யார் ஒருத்தரும் இது நிமித்தமா மறிச்சிடக்கூடாது அப்பா. கத்தர் மனம் இறங்கி இந்த ஹீலியம் தட்டுப்பாடை நீங்க மாற்றி போடுங்க. இன்னும் லேப்ரோஸ்கோப்பியில அநேக அறுவை சிகிச்சைகள்ல இந்த ஹீலியம் பயன்பாடு இருக்குதே தகப்பனே. அப்பா இதுல குறைவுகள் ஏற்பட்டா அது நிமித்தமா அந்த ஜனங்களுக்கான சிகிச்சை மேற்கொள்வதில் அநேக தடைகள் வந்துருமே. அநேக தங்களுடைய ஜீவனை இழந்துருவாங்களே தகப்பனே. நாங்க கெஞ்சி மன்றாடுகிறோம். கத்தர் இந்த தீமையை மட்டுப்படுத்தி போடுங்க. இந்த தட்டுப்பாடு இந்த பற்றாக்குறையை கத்த நீங்க மாற்றி போடுங்க. எந்த விதத்திலையும் எங்க ஜனங்களின் ஜீவன்கள் அது பாதிக்கப்படக்கூடாது. எந்த மரணங்களும் இந்த ஹீலியம் தட்டுப்பாடு நிமித்தமா ஏற்படவே கூடாது அப்பா. நாங்க இந்த வேலையில கெஞ்சி மன்றாடுகிறோம்னு சொல்லி கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில இருக்கிற டாக்டரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே சப்பா மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே சப்பா. ஆண்டவரே அப்பா இந்த நேரத்துலயும் அப்பா கத்தாவே சப்பா, அப்பா கத்தாவே இந்த ஹீலியம் தட்டுப்பாடுனால் அப்பா கத்தாவே சப்பா, அப்பா எத்தனையோ ஆஸ்மா பேஷண்ட்ஸ் அப்பா கத்தாவே சப்பா, ஆண்டவரே மரண தருவாயில் அப்பா இது உயிர் காக்கும் மருந்தாக இருக்கிறது அல்லவாப்பா. அப்பா உம்முடைய ஜனங்கள் அப்பா கத்தாவே சப்பா, அப்பா இந்த ஹீலியம் தட்டுப்பாடுனால் அப்பா மரண தருவாயில் இருக்கிறாங்களப்பா. அந்த தட்டுப்பாடு எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தரப்பா நீர் மாற்றுங்கப்பா கத்தாவே சப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா கத்தாவே சப்பா. ஆண்டவரே சப்பா அது மட்டும் இல்லப்பா கத்தாவே எத்தனையோ அப்பா அப்பா ஐ சர்ஜரிஸ், லாப்ரோஸ்கோபி சர்ஜரிஸ் ஆண்டவரே அப்பா, இருதய சர்ஜரிஸ் ஆண்டவரே அப்பா இந்த ஹீலியம் தட்டுப்பாடுனால அப்பா நின்று போக வாய்ப்புள்ளதல்லவாப்பா. அப்பா இதனால எத்தனையோ அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா கத்தாவே சப்பா மரண தருவாய்க்கு போக வாய்ப்புள்ளதல்லவாப்பா. ஆண்டவரே நீர் இறங்குங்கப்பா, நீர் இறங்குங்கப்பா. இந்த தட்டுப்பாடு எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தரப்பா நீர் மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு நன்மை குறைபடாது கர்த்தாவே சப்பா. ஆண்டவரே அப்பா அப்பா இந்த ஹீலியம் தட்டுப்பாடு எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தரப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் முற்றிலுமாக மாற்றி போடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைராக்கியம் பாராட்டுங்கப்பா கர்த்தாவே அப்பா. அப்பா எந்த சர்ஜரிஸும் அப்பா எந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ், ஐ சர்ஜரிஸ் ஆண்டவரே அப்பா அப்பா அந்த உயிர் காக்கும் மருந்துகள் இந்த ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு அப்பா தடையில்லாமல் கிடைக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்கப்பா. ஆவியானவரே ராஜா நீர் இறங்குங்கப்பா. அப்பா எங்க ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீரப்பா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அமேன் தகப்பனே. உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த ஹீலியம் தட்டுப்பாடு தற்போது நாங்கள் காண்கிற இந்த சூழ்நிலை எது ஒன்றோ இயற்கையினால உண்டானது அல்ல தகப்பனே. இப்படிப்பட்டதான செயற்கையான பற்றாக்குறைகளையும் தட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி அது நிமித்தம் தங்களுடைய சுயத்தை பெருக்கிக் கொள்ளவோ அது நிமித்தம் ஜனங்கள் மத்தியில தீமையான காரியங்களை கட்டவிழ்க்கும்படி இந்த நாட்கள்ல எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத மனிதர்களையும் கத்தர் முடக்கி போடுங்க. யார் ஒருத்தர் இந்த நாள்ல பலன் கொள்ளாதபடிக்கு அவருடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல அபத்தமாகட்டும் தகப்பனே. இவர்களுக்கு பின்பாக திரை மறைவிலிருந்து கிரியை செய்கிற சகல சத்ருவின் கிரியைகள் ஜனங்களுடைய ஜீவனை பறிக்கவோ மருத்துவ துறையில பாதிப்பையோ அது நிமித்தமா அநேகருக்கு விரோதமான தீமையான காரியங்களை இழைக்கும்படி எழும்புகிற சகல பொல்லாத வல்லமைகள் அவை இயேசுவின் நாமத்துல கட்டப்படட்டப்பா. உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏற்கனவே இந்த போர் சூழல் நிமித்தமா அப்பா அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கப்பா. இதுல ஜனங்களுக்கான தேவையான அந்த அத்தியாவசிய ட்ரீட்மெண்ட்டையும் அந்த ஸ்கேன்ஸை கூட எடுக்க முடியலனா அது நிமித்தமா அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுமே. அநேகருடைய ஜீவன்கள் அது பறிபோகுமே தகப்பனே. நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட தீமையை கட்டவிழ்க்கிற பொல்லாத ஆவிகள் அது கட்டப்படட்டும். அந்த பொல்லாத ஆவிகளுக்கு கைலாக கொடுக்கிற எல்லா பொல்லாத மனிதர்கள் கொடியவர்களின் பாதங்களை கத்தர் முடக்கி போடுங்க. அவருடைய தந்திரங்கள் எதுவும் செயல்படாதபடிக்கு கத்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நம்ம மத்தியில் இருக்கிற டாக்டர் அவர்களோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம்.
அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஹீலியம் கேஸ் ஆண்டவரே வளைகுடா நாடுகள்ல இருந்து தான் ஆண்டவரே உலகம் முழுவதுக்கும் சப்ளை பண்ணுவதை நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோமே தகப்பனே. ஆண்டவரே அப்பா இதில் பற்றாக்குறைகளை கொண்டு வந்து ஒரு சில மனிதர்களுடைய தங்களுடைய சுய காரணத்தினால ஆண்டவரே அப்பா உலகம் முழுவதிலும் ஆண்டவரே மனிதர்களுக்கு அப்பா ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு ஆண்டவரே நோயாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கேஸை தட்டுப்பாடு கொண்டு வருவது நிமித்தம் ஆண்டவரே அவர்களுக்குள்ள ஆண்டவரே பாதிப்பை கொண்டு வந்து மரணங்களை கொண்டு வர ஆண்டவரே அப்பா எத்தனிக்கிற எல்லா பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அது நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்ட மனிதர்களுடைய கிரியைகளை ஆவியானவர் நீங்க தடுத்து போட முடியும் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய எண்ணங்கள் வாய்க்காமல் போவதாக ஆண்டவரே அதை தடை செய்கிற மனிதர்கள் அவர்களுக்கு பின்பாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகளை ஆண்டவரே உடைய நாமத்தினால நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் தேசத்தின் எந்த இடங்களிலும் ஆண்டவரே அது கிரியை செய்ய முடியாதபடி ஆண்டவரே இந்த மருத்துவத்துறையில் அது கிரியை செய்ய முடியாதபடி அதன் நிமித்த மரணங்களை கொண்டு வர முடியாதபடி ஆவியானவர் நீர் கிரியை செய்வரியாக ஆண்டவரே. அப்பா உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த போரின் நிமித்தம் ஏற்படுகிற இந்த ஹீலியம் தடை நிமித்தம் ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்குள்ள மரண பீதிகள் வராதபடி ஆவியானவர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்க மருத்துவத்துறையை நீங்க பாதுகாத்து நீங்க நன்மையான துறையாக இன்னும் அநேக ஜனங்களுக்கு நீங்க பயன்படுத்தும்படியாய் உடைய கிருபையுள்ள கரங்களுக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் தகப்பனே. இம்மட்டுமாக நாங்கள் செபிக்க கத்த நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். இவ்வளவு நேரம் நம்ம அநேக காரியங்களை பார்த்து ஜெபித்தோம்ல. கண்டிப்பாக நீங்களும் எங்களோடு கூட இணைந்து இதற்காக ஜெபித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்கள்லையும் ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயம் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்வாங்க. அடுத்த முறை இதை போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன்.